தூத்துக்குடியில் இடைவிடாது பெய்து வரும் கனமழையால் மாநகர பகுதிகளில் உள்ள சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விஜயகாந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் விஜயகாந்த், பிரதான சாலைகள் எல்லாம் மழைநீர் தேங்கி இருக்கிறத பார்க்க முடியுது. அங்கே போக்குவரத்து ஏதாவது மாற்றம் செய்யப்பட்டிருக்கா அல்லது போக்குவரத்தை நிறுத்தியிருக்காங்களா? அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன? நிச்சயமாக சார், அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் இன்று மாலை முதல் பல்வேறு பகுதிகள் மற்றும் அதாவது தாழ்வான பகுதிகள் மற்றும் தாழ்வான அந்த சாலைகளில் இந்த மழைநீரானது தேங்கியே காணப்படுகிறது. மேலும் இந்த மாலைக்கு பிறகு அதிகமான கனமழை பெய்ய தொடங்கியதால் தூத்துக்குடி மாநகர பகுதியில் பல்வேறு பகுதிகள் மழைநீரானது தொடர்ந்து அந்த தேங்கியே காணப்படுகிறது. குறிப்பாக அந்த தூத்துக்குடி பாளையங்கோட்டை செல்லக்கூடிய அந்த பிரதான சாலை, திருச்செந்தூர் சாலை மற்றும் அந்த மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய சாலைகள் அனைத்திலுமே மழைநீர் தேங்கி காணப்படுகிறது. மேலும் தொடர்ந்து இந்த மழையானது பெய்து வருவதால் இந்த மழைநீரை வெளியேற்றுவதில் பெரிய சிரமம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அந்த தொடர் மழை காரணமாக மழை நீரை வெளியேற்ற முடியாமலும் அதை அந்த வடிந்து செல்ல முடியாமலும் இருப்பதால் மழை பொய்ய அந்த தண்ணியானது சாலைகளில் உள்ள தண்ணி அது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இதனால் சாலைகள் செல்லக்கூடிய அந்த வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்துடன் செல்லக்கூடிய சூழ்நிலை தான் தற்போது வரைக்கும் நிலவி உள்ளது. இதனை அதாவது தொடர் மழை காரணமாக இந்த மழை நீரை வெளியேற்ற முடியாத சூழ்நிலை தான் இப்போது வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. மேலும் அந்த வாகன ஓட்டிகள் செல்லக்கூடிய பகுதிகளானது மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் அந்த மிகவும் சிரமத்துடன் தான் செல்லுகின்றன. இப்போது வரைக்கும் அதற்கான வெளியேற்றுவதற்கான பணிகள் என்பது இல்லை. காரணம் தொடர் மழை காரணமாகத்தான். இந்த தொடர் மழை காரணமாகவே அந்த தண்ணீரை வெளியேற்ற முடியவில்லை. இதனால் அந்த மழைநீர் பொய்ய தொடங்கி இருப்பதால் தொடர்ந்து வருவதால் அந்த மழைநீர் அதிகரித்து தான் காணப்படுகிறது. இந்த மழை தற்போது அந்த அளவை குறைந்து பெய்யும் அளவில் இந்த மழைநீர் ஆனது வடிய தொடங்கும். அப்போதுதான் அந்த சாலைகளில் உள்ள தண்ணீர் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்துடன் செல்லக்கூடிய சூழல் தான் தற்போது வரைக்கும் நிலை உள்ளது. அந்த தாழ்வான பகுதிகள், குறிப்பாக அந்த தாழ்வான பகுதிகளில் தான் இந்த அதிகப்படியான மழைநீர் தேங்கி காணப்படுகிறது. இந்த பகுதியில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் தற்போது வரைக்கும் மிகவும் சிரமத்துடன் செல்லக்கூடிய சூழ்நிலை தான் இப்போது வரைக்கும் நிலவி வருகிறது. நன்றி விஜயகாந்த், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.